இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களோட வலி எனக்கு தான் அதிகமா இருக்கு. ஆக்சுவலா பேசிக்கலா ஐயோ இவன் வேற ஜென்ரலா இவனா பொதுவா நீங்களா? ஜெனரல் பொது ரெண்டு ஒண்ணுதான்டா. எங்கடா என் 10 கோடி? அதுங்க அண்ணே அந்த 10 கோடி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா. இது வெறும் பாய் பில்டப் தான். இங்க உங்களை ஏமாத்தி சுத்தி திஞ்சு இருக்குது. டேய் டேய் சார் சார் அப்ப கார் டிக்கில இந்த 10 கோடி எங்கன்னு உனக்கு தெரியாது? டிக்கிலியா? டேய் டிக்கிலியாடா. டிக்கிலியா? சாத்து சார் என்ன சார் முதல்ல சொல்லக்கூடாது சார். என்ன சார் போங்க சார். அட போ சார். இவன் வேற எப்ப பார்த்தாலும் மூஞ்சி நிக்கிற மாதிரியே. சார் ஒரு 2 லட்சம் கொடுமல்ல. 2 லட்சம். எதுக்கு 2 லட்சம்? சார் உங்க நாய் இருக்குல்ல சார், நாய் அதுக்கு ஏசி போட்டது, ஊசி போட்டது, பெட்டு போட்டது, புட்டு போட்டதுலாம் செலவு பண்றதுக்கு அந்த காரை கொண்டு சேர்த்து அடமானம் வச்சு 2 லட்சம் வாங்கி செலவு பண்ணிருக்கு சார். இப்ப நீங்க 2 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த அந்த காரை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்து நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்ல. டேய் ஒரு 2 லட்சம் எடுத்து நான் கூட போங்க. ஓகே கொடுத்துட்டு காரை எடுத்துட்டு வாங்க. போய் நான் போட்டுருங்க. கெத்துல நீ போடா என் சூப்பு. நீங்க வாடே போவோம். அண்ணே அண்ணே நீங்க வாங்கனே சீக்கிரம். இல்ல அதுக்குள்ள எங்களை ரேப் பண்றானே எல்லாம். டேய் நீ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை கூட்டு போலாம். பாக்குற இறங்கு. முதல்ல சொல்லிருந்தா உங்க வேலையை முடிச்சு தொலைச்சிட்டு என் வேலையை பார்த்துருப்பேன். ஏன் அப்படி போட்டு உயிரை வாங்குறீங்க? ஏன் ரிட்டார்டு என்னையா கடை மூடி இருக்கு? என்ன கேட்டா? ஏப்பா தம்பி நீ வாப்பா. நான் உனக்கு தம்பியா? நீயாப்பா? நான் தான்யா. எங்கேயா சேட்டு கடையை மூடிட்டு நீ போயிட்டேன். காரை விட்டு போனேல்ல, உன் கார் எடுத்துக்கிட்டு சேட்டு குடும்பத்தோட டெல்லி போயிட்டு ராஜஸ்தான் போயிட்டு பாகிஸ்தானும் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. பின்ன என்னையா அவன் சொன்ன பூரா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படியே வண்டிக்கு டீசலை போடுங்க. அவன் சொன்ன ஊரெல்லாம் போயிட்டு அப்படியே பாகிஸ்தான் போய் அதிபரையும் பார்த்து சேட்டு படத்தை வாங்கிட்டு வந்துடும். பாகிஸ்தானா? எங்களை வச்சு ஊர் ஊரா டூர் போலான்னு பிளான் பண்றியா? ஏயா ரெட்டடு இவனை விட்டுட்டு நம்ம பாகிஸ்தான் போயிட்டு வந்துருமா? கரண்ட் சாக்கிறது போய் என் ஆளுங்களை பாகிஸ்தான் கூட்டியாம. ஏங்க பணம் வேணும்னா பாகிஸ்தான், ராஜஸ்தான், உஸ்பெகிஸ்தான் வரைக்கும் போயிட்டாங்க ஆகணும். டேய் டேய் இவன் என்ன டென்ஷன் பண்றான்டா. இவனை என்ன தொண்டா பண்றது? என்னடாவே இப்ப என்ன சொல்லிட்டு டேபிள கையாலே அடிச்சுன்னு இருக்கிறான். ஆமாண்ணே இவன் கோவத்தை பார்த்தா அடுத்து உங்க எலும்பையும் அந்த மாதிரி தான் நொறுக்க போறான்னு நினைக்கிறேன். ஏன் எலும்பியா? ஹலோ சார் இங்க பாருங்க. அதாவது பனிஷ்மெண்ட் எல்லாம் பழசு. பரிகாரம் தான் சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுத்துட்டு போறேன். அண்ணாண்ணே கோவப்படாதண்ணே, அமைதியாண்ணே. அந்த வேலைக்கு வேணா இவனை வச்சுக்கலானே. கரெக்டா இருப்பானா? கரெக்டா இருப்பானே. ஆமாண்ணே. ரெடி பண்ணி ரூமுக்கு அனுப்ப. ஓகேண்ணே நீ போன நான் ரெடி பண்ணிடுறேண்ணே. ஏய் என்ன அந்த வேலைக்கு சரியா வருவான் இந்த வேலைக்கு சரியா வருவான்னு என்னைய கைய காட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? எந்த வேலைக்கு? அதாவதுப்பா எங்க பாஸ் எப்பவெல்லாம் கோவப்படுறாரோ அப்பவெல்லாம் ஒருத்தனை போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சு நொறுக்கி அள்ளிடுவார். சரி அந்த வேலைக்காகவே ஒருத்தனை சம்பளம் கொடுத்து அடி வாங்குறதுக்கு வச்சிருந்தாரு. அவன் திடீர்னு போன வாரம் போயிட்டான். ஊருக்கு போயிட்டானா? செத்து போயிட்டாயா? செத்துட்டானா? ஆமா. சேட்டு வர்ற வரைக்கும் அந்த வேலைக்கு ஒன்னையே அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி இருக்காரு. எப்பா தம்பிகளா இனிமே உங்க அண்ணன் ஃபுல் பிஸி தான். ஓகேவா? வா போலாம். போப்பா போ போ. எங்க அண்ணன் சிரிச்ச மூஞ்சி பாத்தியா? முறைச்ச மூஞ்சிடா. எங்க அண்ணன் எவ்வளவு அடி அடிச்சாலும் தாங்குவார் தெரியுமா? இடியமின்டா. இந்த இடத்துல இந்த வசனமா? ரைட்ரா. கை ஊறுத வந்தா ஊர்கா போடலாம். போ 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 உள்ள போய் அண்ணனை உற்சாகப்படுத்து. போ போ போயா. அண்ணே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, நான் வெளியில வெயிட் பண்றேன். நான் இவ்வளவு சொல்லி நீ திறந்துல என்னை அடிக்கிறதுலயே குறியா இருக்க. இனிமேல உன்னை யாராலும் திருத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் உன்னை திருப்பி அடிப்பேன் மட்டும் எதிர்பார்க்காத. கனவுல கூட நடக்காது. கொஸ்டின்ல வந்து நில்லு. புரிஞ்சுக்கிட்டா சரிதானே?
ஆளையே காணோம். இந்த பக்கம் தானே போனாரு. எல்லாம் வாய்வா போயிருச்சு. யாரப்பா தேர்ற? எங்க அண்ணன் ஒருத்தர் உள்ள போனாரு, இன்னும் வரல. அதான் தேடுகிறேன். டே வெண்ணே, நான் தாண்டா வந்தேன். அண்ணா என்ன பாக்கிறதுக்கு குதிரை புள்ள கமலாத மாதிரி ஆயிட்டீங்க. என்னப்பா சொன்ன? இல்லனே, இப்போ நீங்க பாக்கிறதுக்கு குதிரை புள்ள கமலாத மாதிரி இருக்கீங்க. ஆஹாஹாஹா, ஆஹாஹாஹா. இவ்வளவு ரத்த கலரிலையும் ஒரு மகா கலைஞனை என்னோட ஒப்பிட்டு பேசின பத்தியாடா. அந்த ஒரு வார்த்தை தாண்டா மனசுக்கு மயில் இறகையில மருந்து போட்ட மாதிரியே இருக்கு. மருந்து போட்ட மாதிரி இருக்கு. அது சரிடா. அண்ணன் உள்ள என்ட்ரி ஆகும்போது என்னைய கேங்கு லீடர் நான் தான் சொன்னேன். அவன் கேங்குக்கு அவன் லீடர்னா, நம்ம கேங்குக்கு நீ தானே லீடரு. அதான் சொன்னேன். அடே, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு பொசுக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா. திடீர்னு அவனுக்கு எனக்கு கைகலப்பாயிருச்சு. அப்ப அவனை நீங்க அடிச்சீங்களா? இப்ப யாரு அடிச்சாங்கடா? இல்லனே, அவனை நான் பார்த்தேன். அவன் ஃப்ரெஷ்ஷா போனா. அடே, அவன் பிரசாத் தான் காட்டிக்கிறான்டா. அவன் வாங்கினதெல்லாம் உள்காயம் இல்ல. சரி, இப்ப சேட்டு பணத்தோட எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு. அவன் திரும்பி வர்ற மாதிரி தெரியல. ஆகையினால அண்ணன் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஒண்ணு போட்டிருக்கேன். மறுபடியும் மாஸ்டர் பிளானா? டேய், ஓடாம வாடா, சொல்றத கேளு. இப்ப பணம் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டு உங்க எல்லாரையும் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டி போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். இது சயின்ஸ், தெரிஞ்சுக்க. இதெல்லாம் நடக்குமா? இந்த பாரு, டவுட்டாவே இருக்க. உன்னை டவுட்லயே பெற்றிருக்காங்க. அண்ணன் நம்புடா. ஹாய், ஹவ் ஆர் யூ? கையை உடைக்காம விட்டு தப்பா போச்சு. இவ்வளவு அடி வாங்கி ஒரு ஸ்டைல நீ மாத்திக்க மாட்டேல்ல? சும்மாரா. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். என் பணம் 10 கோடி எங்க இருக்கு? இருக்கு. ஏன்டா இவ்வளவு நேரம் உன்னை புரட்டி அடிச்சு கேட்ட இல்லன்னு சொன்ன இப்ப நம்ம இருக்கு? சண்டை போட்டதா எதுக்குங்க? இருக்குங்க. அதான் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உள்ள குண்டதாடா இருக்கான். குண்டைகிட்ட தான் இருக்கு. டேய், அவன் பல்ல புடிக்கிட்டு இருப்பாங்க. பாதியில கூட்டு வாங்கடா. தம்பி, ஒரு சேர் எடுத்து கொடுப்பான். போட மாட்டாங்களோ? ஏன்னா எங்களை பின்னி எடுக்கிறாங்கல்ல. கொஞ்சம் சும்மாரு. நீ விரல் துப்பும் போதே மெட்ராஸ்ல அரவுண்டிட்டு ஆக்கி அவ்வளவு பெறப்பட்ட ஒரு சேரு கிட்ட போட மாட்டேங்கிறாங்க. 10 கோடி திமிரு. வந்துட்டான்ல, 10 கோடி வாங்கி கொடு. இருங்க, இதுக்கு தான் கொஞ்சமா திங்கணுங்கிறது. பாக்கெட்டா தின்னு படாத பாடு வர்றேடா. சரி, கொடுத்துருவோம். அடைய குண்டு பையா, அந்த 10 கோடி இருக்குல்ல, அதை சாத்த கொடுத்துரு. என்ன 10 கோடி? புரிஞ்சுக்கடா. அந்த 10 கோடி காரணம், அந்த 10 கோடிய கொடுத்துரு. கண்ணெல்லாம் அடிக்கிறேன். டேய், கண்ணை அடிக்கிற? டேய், அந்த கண்ணு எடுறா. அடையிறியா? சுட்டன் வை, 2 மண்டையை தாண்டி வரும். எப்படி சுடுவார் தெரியுமா உங்கள? சுட தெரியுமானே? அதான்டா தெரியாது. அப்புறம் ஒரு குத்து மதிப்பா சுடுவோம். சிக்கன் செத்துருமே. பாத்தீங்கனே, எல்லாரும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஆயிப்போச்சே தப்பு. இனிமேல் உனக்கு எப்படி கிடைக்கும் கப்பு?
ஏன்னா துப்பாக்கி கையில கச்சா இவன் மரண தெரியாது அவனுக்கு நிஜமா சுடுவேன் பெரிய ஜான் கொண்டு அனுப்ப உனக்கு அட சும்மாடா சிவனே இருந்தவன காலை வாரி விட்டு அவன் கவட்டைக்குள்ள சுட வச்சது நீ தானடா ஏடா சுட்டதான் சுட்ட வேற எங்கேயாவது சுட வேண்டியதானே அங்க பார்த்தாலும் சுடுவேன் நான் என்னடா குறி பார்த்தாடா சுட்டு குத்து மதிப்பாதானடா சுட்டு குத்து மதிப்பாத்தானே சுட்டு ஏண்டா இப்ப அவன் இருப்பானா செத்துப்பானாடா அண்ணே அவன் செத்தான்னா அவன் ஆளுங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க அவன் பழைச்சானா அவனே உன்னை சும்மா விட மாட்டான் எப்படி இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொல்லுவான்ல ஏண்டா ஒன்னு என்ன தனியா பிரிச்சு நீங்க மட்டும் தப்பிக்க பாக்குறீங்களா இது நியாயமாடா சுட்டது நீ தானே சுட வச்சது நீங்க தானே அது நமக்கு தெரியும் அவனுக்கு தெரியுமா அண்ணே பேசாம ஆஸ்பத்திரி போய் அவகிட்டயே மன்னிப்பு கேட்டலான்னு என்னடா சொன்ன சரி வந்து திறந்தல கண்ணடிச்சத காட்டி கொடுத்தது இல்லாம கூட்டி போய் கொல்ல வர பாக்குறேன் இன்னைக்கு ஒன்னே கொன்னு குடல ஒரு குள்ளனுக்கு மாலையா போறது அவங்க நசிக்கிறாத வாங்க நடக்கிறத பாப்போம் அழுகுறா நேர்ல கழிச்சு வாடா டேய் கோலி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டா சொல்லுங்கண்ணே பேசாம ஒரு 6 மாசம் கேரளா காட்டுக்குள்ள போய் தவம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் ஆமாண்ணே கேரளா போயிடலானே நீ ஏன் வர்ற இங்க இருக்கிற நாயோட கேரளா இருக்கிற நாய் ரொம்ப ஸ்பெஷல் நல்ல வேலை நாயை கடத்துன்னு சொல்லி நல்லா இருந்த என் பேரனை நாய் திருட வச்சு நாடு கடத்த பாக்குறியாடா நாதாரி இல்லனா மட்டும் உன் பேர நான் கூகுள் பிச்சை ஆயிடுவானா டேய் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த காலத்துல அந்த பைரவர் அருளால ராஜா மாதிரி இருந்த குடும்பம்டா நாங்க அம்மாச்சி நீ வேற அதையே சொல்லிட்டு இருக்க நீ சும்மா இருண்ணே அது ஏதோ சொல்ல வருது நீ ஏதாவது ஒரு பிளாஷ்பேக் வச்சிருப்பல்ல அது சொல்லி தொலை சொல்றேன்டா சொல்றேன் நாய் வந்த நேரம் எல்லாமே நல்லாத்தான் போயிட்டு இருக்கு அப்பதான் நாயை பார்த்துக்க ஒரு வேலைக்காரன் வந்தான் ஐயா யாரு பாணி வீட்டு வேலைக்காக மேனேஜர் ராம்சாமி அமிச்சாரியா அப்படியா இருந்த வர்றேன் உன்னை வர சொன்னது வீட்டு வேலைக்காக இல்ல எங்க பைரவரை பாத்துக்கிறதுக்காகத்தான் இந்த பைரவர் எனக்கு இன்னும் ஒரு குழந்தை மாதிரி இவனை சாப்பிட வைக்கிறது குளிப்பாட்டுறது தூங்க வைக்கிறது எல்லாம் இனிமே உன் பொறுப்பு தான் பைரவரை தூங்க வச்சுட்டு ரூம் சாவிய ஏகண்ட கொண்டாந்து கொடுத்துரும் சரிங்க ஐயா இந்தா அவனும் நம்ம பைரவரை நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்துல ஒருத்தனா இருந்து உங்க அப்பாவோட நம்பிக்கைக்கு உரியவனா மாறினான் சார் ரெடி சார் தம்பி ஒரு நிமிஷம் ஏய் மேகநாதா வாயா வந்து போட்டோக்கு இல்லையா ஸ்மைல் ப்ளீஸ் ஐயா பைரவரை தூங்க வச்சிட்டேன் இந்தாங்க ஐயா சாவி டேய் ஐயா உட்கார் கொடுங்க ஐயா இந்தாங்க ஐயா ஐயா கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள விட அந்த நாயை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படி என்னையா அந்த நாய் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசம் டேய் என் பைரவர் சாதாரண நாய் இல்லடா அபூர்வமான நேரத்துல பிறந்த ஒரு அதிர்ஷ்டமான ஜீவன் ஒரு சித்தரு பைரவர் கோயில்ல எனக்கு பரிசா கொடுத்தது அது இருக்கிற இடத்துல செல்வமும் செழிப்பும் பெருகிக்கிட்டே இருக்கும் அவன் வந்த நேரம்தான் எனக்கு இவ்வளவு ஆசை அந்தஸ்தும் கிடைச்சது அவன் என்கிட்ட இருக்கிறவரை எவனும் என்னை அசைக்க முடியாது என்னாச்சு ஐயோ பைரவா நம்ம பைரவரை திருடிட்டு வேலைக்காரன் ஓடி போயிட்டான் அதை தேடி போன உங்க அப்பா கடைசி வரைக்கும் வீடு திரும்பவே இல்லை அதே கவலை இல்லை உங்க அம்மாவும் உசுர விட்டுட்டா அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு பட்டணத்துக்கு வந்து படாத பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கினேன் தாயை பறி கொடுத்ததுல இருந்து நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சு சேகர் அது நம்ம நாயடா அது உன்னோட நாயடா நம்ம நாயை திருடிட்டு அவன் கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்கான் இப்ப அந்த நாய் உங்கிட்ட வந்தா நீ ராஜா மாதிரி வாழ்வேடா ராஜா மாதிரி வாழ்வே ஒரு நாய்க்கு இவ்வளவு பெரிய கதை அம்மாச்சி இப்ப நம்ம நாய் எங்க இருக்கு நாய்
ஆ ஹைதராபாத்ல லாலா பேலஸா லாலா